மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். அவரோட தொகுதிக்கே 2 முறை தான் போனார். ஒரு முறை வேட்புமனு தாக்கல் பண்ண போனார், இன்னொரு முறை கோலம் போட போனார். விஜய் இப்பவும் நான் சொல்றேன் பால்வாடி பாப்பா தான். ஜூன் 15 உங்க கதை முடிஞ்சு போயிடுமே. பெரம்பூர்ல விஜய் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள வரணும், நாங்கெல்லாம் வெயிட்டிங். கரூர்ல காலை வைக்க சொல்லுங்க, விஜய் காலை வெட்டுறாங்களா இல்லைன்னு பாருங்க. எல்லாத்துக்குமே ஸ்டாலின் தான் காரணம். ஒண்ணுக்கு மட்டும்தாங்க ஸ்டாலின் காரணம். விஜய் தோக்க போறதுக்கு காரணம் ஸ்டாலின். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. தேர்தல் ஒரு வழியா முடிஞ்சிடுச்சு. இனிமே ரிசல்ட்டுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்கும். இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில நம்ம தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வரலாற்றிலேயே அதிகமான அளவு வாக்கு இந்த தேர்தலில் நம்ம பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி வந்ததுதான், நம்ம மாற்றத்தை எடுத்துட்டு வந்ததுனால தான் இந்த அளவு வாக்குகள் பதிவாகி இருக்குன்னு தாவேக்கா தலைவர் விஜய ஒரு அறிக்கையுமே வெளியிட்டிருக்காரு. இந்த தேர்தல் எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த வரலாறு காணாத வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்றது தொடர்ச்சியாக ஒரு அரசு இயந்திரம் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. அரசியல் கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்றாங்க, நாங்களே பார்த்தீங்கன்னா 100% வாக்களிக்கணும், அது உங்களோட உரிமை, வாக்களிக்காதவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கொடுக்கக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இது எதுன்னா 100% நம்ம அச்சீவ் பண்ணோன்றதான் எல்லாரோட இலக்கு. அதை நோக்கி நகர்ந்திருக்கும் போது பெரியதாக ஒன்றும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. 2021 இருந்தோம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இன்க்ரீஸ் ஆகல. வெறும் 7.78% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 23 லட்சம் பேர் அடிஷ்னலாக வாக்களிச்சிருக்காங்க. 16 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் உள்ளே வந்திருக்காங்க. இது எப்பவுமே நடக்கிற ஒரு மாற்றம் தான். இதில் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் எப்படி தெரியுதுன்னா, எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு 74 லட்சம் பேரை நீக்கினதுனால இறந்து போனவர்களோட பதிவு நீக்கியாச்சு. நிறைய ஷிஃப்டிங் இருக்கும், டிரான்ஸ்ஃபர் இருக்கும். இதெல்லாம் எடுத்ததுனால உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு மாயை தோற்றம் தெரியுதுங்க. அதர்வைஸ் பெருசாலாம் இன்க்ரீஸ் ஆகலை. இது இயல்பாக நடக்கிறதான். சரி, நீங்கள் அப்படி சொல்கிற பிரகாரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திரு விஜய் அவர்கள் வந்ததுனால 85% நம்ம இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா? மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் 92% அங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 92% வாக்கு பதிவாயிருக்கு. மித்த எல்லா மாநிலங்கள் இருந்ததோ வழக்கத்தை விட 8%, 10%, 12%, 15% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அங்கெல்லாம் ஆல் இந்தியா பார்ட்டியாக விஜய் மாறிவிட்டாரா? இது பேசணும்னா ஓகே, வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வாக்களிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, இது எஸ்ஐஆரும் அதுக்கு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கு, அதில் நம்ம மறுக்கல. இதுக்கு காரணம் விஜய் தான் சொன்னா, விஜய் எங்க போய் களத்துல வேலை செஞ்சார்? 234 தொகுதியிலும் விஜய் போனாரா? விஜய் களத்துல வேலை செஞ்சாரா? இல்ல ஃபுல் டைமா வேலை செஞ்சாரா? எதுவுமே இல்லை. வெறும் 18 தொகுதிகளுக்கு போயிருக்காரு. 10 நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. 18 நாள் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணியிருக்காரு. எங்கேயுமே ப்ராப்பரான பூத் கமிட்டி ஆட்கள் கிடையாது. அவங்க மேனிஃபெஸ்டோவே பார்த்தீங்கன்னா வெளியிடவே இல்லை. திமுகவை பார்த்து அப்படியே திமுக 2000 சொன்னாங்கன்னா இவங்க 2500 இப்படி தான் கொடுத்தாரு. இனி தேர்தல் காலத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாத விஜய் அவரோட தொகுதிக்கே 2 முறை தான் போனார். ஒரு முறை வேட்புமனு தாக்கல் பண்ண போனார், இன்னொரு முறை கோலம் போட போனார். இதை தாண்டி விஜய் மக்களை போய் வெகுஜன மக்களை போய் சந்திக்கல. பெரம்பூர்ல எத்தனை தெரு இருக்கு, எத்தனை வார்டு இருக்குன்னு விஜய்க்கு தெரியுமா? திருச்சி கிழக்குல எத்தனை தொகுதி, எத்தனை வார்டு இருக்கு, எத்தனை சந்து இருக்குன்னு விஜய்க்கு தெரியுமா? மெயின் ரோட்ல மட்டும் தான் போயிட்டு வந்தார். ஸோ விஜய் இந்த வாக்கு சதவீதத்தில் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கான்னு சொல்றதே ஊடகங்கள் விஜய்க்கு கொடுக்கின்ற இன்னொரு முரட்டு முட்டா தான் நான் பார்க்குறேன். இல்லைண்ணா, இது ஊடகங்கள் அப்படிங்கிறத தாண்டி நம்ம இப்போ பொதுவாக ஒரு 4 பேர்கிட்ட கேட்டால் அதில் 3 பேர் நான் தாவேக்காவுக்கு தான் வாக்களித்தேன், எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது தானே சொல்கிறாங்க. அது மாற்றமா ஏமாற்றமான்னு நிச்சயமாக நம்ம மே 4ஆம் தேதி நிச்சயமாக நம்ம தெரிஞ்சிடும். ஏன்னா நாங்கள் களத்துல இருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். 5 எலெக்ஷனில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு தாண்டி பல மாநிலங்களுக்கும் நாங்கள் போய் தேர்தலில் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, நான் வாக்களிச்சேன். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா வெறும் ரசிகர் மனப்பான்மை மட்டும் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எளிதாக புரியுது, நம்ம வெகுஜன மக்களுக்கு புரியணும்னா, இப்போ 100 பேர் இருக்காங்க. நீ என்னதான் நல்லாட்சி கொடுத்தாலும் சரி, இப்போ ஒன்றுமே இல்லை, தொடர்ச்சியாக 3 முறை பாஜக 3ஆவது முறையாக ஆட்சியில் இருக்கு. தமிழகத்துல இருந்து பெருசா வாக்களிக்கிறதே கிடையாது.
எதிரான மனநிலை தான் இருக்கு. ஏன்னா வந்து பிஜேபி ஆகாத கட்சிலாம் இல்ல. தமிழ்நாட்டுக்கு இந்த கட்சி எதுவுமே செய்யாது. இவங்களால நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த விதமான யூஸுமே கிடையாது. தமிழர்கள் நலனுக்கு எதிரான கட்சி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி, இந்தி தான் வேணும், ஒரு ஒரு வடமாநில கட்சின்ற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து இருந்துட்டு இருக்கு. அதே மனப்பான்மை தான் இங்க அப்படியே நீங்க வந்து பொருத்தி பார்க்கணும். என்னதான் நீங்க திமுக இங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, எதிர்ப்பு மனநிலைன்றது எப்பவுமே இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த விட ஆன்டி இன்கம்பன்சி இந்த முறை வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட அந்த மக்கள் சார்ந்த அந்த வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து எல்லாருக்கும் எடுத்துட்டு போயிரு. அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, வாக்கு எனக்கு வந்து நான் ஜெயிச்சு வந்திருக்கேன், எனக்கு வாக்களித்தவர்கள் இல்லை, எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் நான் தான் முதல்வர், அவங்களையும் நான் வந்து கணக்குல வச்சுப்பேன்னு சொல்றாரு. இன்னும் ஒருபடி மேல போய் ஆட்சி அமைந்த 7வது நாள் 8வது நாள்ல பாத்தீங்கன்னா கொரோனா வார்டில் போயிட்டு கவச உடை அணிந்து உள்ளுக்குள்ள வந்து போயிட்டு வந்த ஒரு முதல்வர். இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற ஒரு முக்கிய தலைவர்ல திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னணியில் இருக்கும்போது இந்த 40% உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எதை வச்சு கணக்கிட்டாங்கன்னா 100 பேர்ல 40 பேர் ஓட்டு போட்டா போதும். அந்த 40% வந்து தக்க வச்சிருக்காங்க திமுக. மீதி 60% இருக்காங்க பாத்தீங்களா, அதை யார் யார் பிரிக்கிறாங்க? அண்ணா திமுக பிரிக்குது, திரு விஜய் அவர்கள் பிரிக்கிறார், திரு சீமான் அவர்கள் பிரிக்கிறாங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரு வேல்முருகன் களத்துல வந்து இருக்காரு. ஸோ இவர் பெரியவர் ராமதாஸும் சின்னம்மாவும் இருக்காங்க. எல்லாரோட எதிர்ப்பும் திமுகவா தான் இருக்கு. எல்லாரோட எதிர்ப்பு திமுக தான். அப்ப என்ன ஆகுதுன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டு 60%, திமுக ஆதரவு ஓட்டு 40%. இந்த 60% இந்த 6 பேர் சேர்த்து பிரிச்சுக்கிறாங்க. 10 தான் வரும் ஒரு ஆளுக்கு. ஆமா 10 தான் வரும்போது அப்போ ஆளுங்கட்சியா இருந்த கட்சி பாத்தீங்கன்னா இங்க வந்து ரோல் வந்து அதிகமா பிளே பண்ணுவாங்க அதிமுக. ஸோ அதிமுக உங்களுக்கு வந்து 20-25% போகுதுன்னு வச்சுக்கலாம், அப் டு 30% போகுதுன்னா மீதி 30% இருக்குங்க. அந்த 30% விஜய் 10-20% பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீதி அந்த 10% எல்லாரும் சேர்ந்து வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. நீங்க வந்து 10 பேரை சந்திச்சு 9 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொன்னாலும் அது ஒரு பகுதியில் நடந்திருக்கும். தமிழகம் முழுக்க நடந்திருக்குமானா கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய அந்த 15% வாக்கு வாங்கினாலே இந்த முதல் தேர்தலிலேயே விஜய் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா அவரு ஆகிடுவாருல்ல, அது ஒரு அவருக்கு ஒரு வெற்றி தானே. அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வர்றது பிரச்சனையே கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட நீங்க கட்சியா வரலாம், ஆளுங்கட்சியா கூட நீங்க வரலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க என்ன உங்ககிட்ட கருத்தியல் இருக்கு, நீங்க என்ன பேச போறீங்கன்னு இருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து ஒரு அரசியலை வந்து அவர் முன்னெடுக்கவே இல்லை. அதான் சொல்றேனே, நீங்க வந்து உங்க தொண்டர்களே இன்னைக்கு வரைக்கும் நீங்க அரசியல் மயப்படுத்த முடியல, அவங்களுக்கான அரசியல் திட்டங்களே உங்களால வகுக்க முடியல, நீங்க வந்து மக்கள் பிரச்சனை நீங்க வந்து பேசவே முடியலன்னும் போது ஆளுங்கட்சியா இருக்கிறது அது எவ்வளவு பெரிய வழி தெரியுங்களா? இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து ஒருத்தவங்க பெத்தெடுக்கிறாங்கன்னு மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். அந்த குழந்தைய நம்ம வந்து கொஞ்சுவோம், எல்லாமே பண்ணுவோம். அந்த பிரசவ வலி அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி தான் ஒரு ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சி நடத்துறது மட்டும்தான். அதுக்கு பின்னாடி எவ்வளவு வலி இருக்கு, அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, அதுக்கு பின்னாடி எவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கு, அதுக்கு பின்னாடி எவ்வளவு தியாகங்கள் இருக்கு, அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் உயிர் விட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குங்க. அதுல வந்து திமுக வந்து முதன்மையா இருக்கும்போது விஜய் இப்பவும் நான் சொல்றேன் பால்வாடி பாப்பா தான். விஜய் இன்னும் கத்துக்க வேண்டிய அரசியல் நிறைய இருக்கு. இதுக்கப்புறம் தான் உண்மையான சேலஞ்சே விஜய்க்கு வந்து ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சீனை போட்டு அதை போட்டு இதை போட்டு மக்களை மயக்கி மக்களுக்கு வந்து பொய் வாக்குறுதியில கொடுத்து அப்படியே ரசிகர் பிம்பத்தை காமிச்சு இன்னைக்கு ஓட்டு வாங்கிட்டாருன்னு நீங்க எடுத்துங்க. ஆனால் அந்த பிம்பம் சுக்கு நூறாக உடையறதுக்கு முன்னாடி வாங்கிட்டாரு அப்படின்னாலே அது முடிஞ்சு போச்சு. அடுத்தடுத்த எலெக்ஷன் வருது. இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரையல் தான் கண்ணா, இன்னும் மெயின் பிக்சரே நீ இன்னும் பார்க்கல. இந்த ட்ரையல்ல நீ வந்து சக்சஸ் பண்ணிடலாம். டீசர் ஓடிடும், படம் மொக்கையா இருக்குல்ல, படம் எங்க கள்ளத்தனமா வெளியிட்டுறாங்களே. ஆமா அதான் சொல்றேன், படம் மொக்கையா இருக்குல்ல. அப்ப நீங்க என்ன பண்ண, அடுத்தது உள்ளாட்சி வருது, உள்ளாட்சியில பாருங்க உங்களை ஓட அடிப்பாங்க. இதெல்லாம் வந்து அரசியல் வந்து உங்களுக்கு சும்மா கிடையாது. சும்மா வந்து ஒரு 4 டைலாக் பேசிட்டு சினிமா டைலாக் பேசிட்டு போறதால அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உங்களோட வழக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஃபார்முக்கு வந்துடும். ஏப்ரல் வந்து 20ஆம் தேதியே உங்களுக்கு வந்து சங்கு ஊத வேண்டியது, தப்பிச்சிட்டீங்க. நீங்க கையில காலில் விழுந்து சங்கீதா கையில காலில் விழுந்து நீங்க வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து வாங்கியிருக்கீங்க. இப்ப ஜூன் 15 வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஜூன் 15ஆம் தேதி உங்க கதை முடிஞ்சு போயிடுமே. அப்புறம் நீங்க எங்க அரசியல்ல வந்து வர்றது மேல வருது? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்க என்ன சொல்லணும்னா என்ன விதைச்சிங்களோ அதை தான் நீங்க அறுவடை பண்ண முடியும். விஜய் விதைச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறுப்பும் அயோக்கியத்தனம் தான். அந்த வெறுப்பை தான் நீங்க வந்து இங்க அறுவடை பண்ணுவீங்களே. அதை தாண்டி அரசியலை விதைத்திருந்தா விஜய்க்கு வந்து நிச்சயமான எதிர்காலம் இருக்கு. அதுக்கான வாய்ப்புகளை வந்து விஜய் ஏற்படுத்தவே இல்லை. இப்போ இந்த வெறுப்பு அப்படிங்கிறது எப்போல்லாம் நமக்கு இந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கோ அந்த சமயத்துலலாம் நம்ம ஆளும் கட்சி மேல இருக்கக்கூடிய அந்த அதிருப்தியை நம்ம வந்து பார்க்க முடியும். இது வரைக்கும் இருந்த வாக்கு சதவீத கணக்குப்படி பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு நம்ம 2011 எடுத்துக்கிட்டாலுமே ஆளும் கட்சி திமுக மேல இருந்த அதிருப்தினாலதான் அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்தாங்க, ஜெயலலிதா அம்மையார்.
அந்த சதவீதம் தான் இப்போ இதுக்கு அடுத்ததா அதிகமா இருக்கிறது, 78% அதிகமா இருக்கு. அப்ப அப்படி பார்க்கும்போது 2 முறை திமுகவும் ஆட்சிக்கு வந்ததுல எல்லாம் ஒன்னா சேரும்போது திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி வந்து இந்த முறையும் அதிகமா இருக்கோ அப்படிங்கிறது தானே இல்ல தெரியல. அதுதான் வந்து களத்துல வந்து இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ வந்து 9 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வந்து ஒரு இன்டாக்ட் கூட்டணி வந்து ஐயா கலைஞரே வந்து கட்டமைச்சது இல்ல, அம்மையார் ஜெயலலிதா கட்டமைச்சது இல்ல, ஐயா காமராஜர் கட்டமைச்சது இல்ல, திரு எம்ஜிஆர் கட்டமைச்சது இல்ல, யாருமே இந்த மாதிரி ஒரு கூட்டணியை வந்து கட்டமைச்சது இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், 24 பேர்ல இருந்து 28 பேரை வச்சு ஒரு கூட்டணியில வைக்கிறதே அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சக்சஸ். அது அந்த கூட்டணிக்குள்ள உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் எவ்வளவு தூரம்லாம் வந்து எவ்வளவு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு கூச்சல் குழப்பங்கள் இருந்தது. டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் ஐயா தமிழகத்துக்கே வந்திருந்தாரு. ஆமா. சோ இப்படி பல்வேறு பிரச்சனைகளையும் தாண்டி ஒரு தனி மனிதராக இந்த ஒட்டுமொத்தமான இந்த கப்பலோட ஷிப்போட கேப்டனா வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இருந்தது வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு களத்துல வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து இருந்தது. யோசிச்சு பாருங்க, 4 நாள்ல வந்து எலெக்ஷன் இருக்கு. அந்த தொகுதி மறுவரைக்கு வந்து அவர் எவ்வளவு தூரம் வந்து ஃபைட் பண்றாரு. தமிழ்நாடு போராடும் வெல்லுன்னு சொல்லிட்டு அந்த நகலை வந்து கொளுத்துறாரு, கருப்பு கொடி ஏத்துறாரு. இந்தியா முழுக்க 28 மாநிலங்களுக்கு ஏதாவது ஒரு முதல்வர் இந்த மாதிரி வந்து ஆக்டிவா இருந்து நீங்க பாத்துக்கலாம். இதுதான் ஸ்டாலின். இதுதான் அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உயர்ந்து இருக்குன்னு சொல்றோம். அந்த லாஸ்ட் 3-4 டேஸ்ல அவர் பண்ண அந்த பரப்புரையா இருக்கட்டும், அவர் பேசின பேச்சுக்களா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கான தலைவரை தாண்டி அவர் இந்தியாவுக்கான தலைவராக வந்து மாறிட்டாரு. நீங்க வந்து சும்மா களத்துல வந்து விஷயம் தெரியாதவர்கள், அரசியல் வந்து ஒண்ணுமே தெரியாதவங்க தான் இந்த கதைலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து 200 இடங்கள்லாம் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்டே ஒருத்தர் ஃபோன் பண்ணி வந்து சொல்றாரு, சார் நீங்க எல்லாம் எங்கேயாவது வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடுங்கன்னாரு. ஏன்பா என்ன ஆச்சு அப்படின்னா, விஜய் 200 இடங்கள்ல வந்து வெல்ல போறாரு, விஜய்க்கு எதிராக நீங்க தான் வந்து பயங்கரமா களமாடினா சொன்னேன். விஜய் 200 இடங்கள்ல வந்து நீங்க தப்பா சொல்றீங்க, 200 இடங்களுக்கு மேல டெபாசிட் போகுதுங்க, நீங்க அதை வந்து தப்பா சொல்றீங்க. இல்லங்க, டெபாசிட் வாங்கினாலே 16% வாக்கு வாங்கணும். ஆமா நிச்சயமாக 200 இடங்களுக்கு மேல டெபாசிட் போகுதுன்னு தான் நான் சொல்றேன். ஒரு சில இடங்கள்ல விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மாஸ் இருக்குது, உண்மைதான், நம்ம அதை மறுக்கவே இல்லை. அதன் விஜய் அவர்களும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவும் இல்லை. நீங்க உழைக்காமலே உங்களுக்கு சும்மா ஓசி காஜின்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட்ல விளையாடும் போது, நாங்க தெருவில் கிரிக்கெட் விளையாடும் போது அவுட் ஆனாலும் ஒத்துக்க மாட்டாங்க, திருப்பி வந்து அது அவுட்டே இல்லடா ஒன் பிச் கேட்சரான்னு சொல்லிட்டு அதான் வந்து ஓசி காஜின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்க ஓசி காஜி அடிச்சு வந்துட்டீங்க. நீங்க யாரெல்லாம் வந்து உயிர் விட்டதையோ வந்து உங்களுக்கான கிரெடிட்னு சொல்லி பொய்யும் புரட்டும் வந்து பேசி நீங்க வந்து நீ களத்துல வந்து வந்துட்டீங்க. ஆனா இதை வந்து நீங்க தக்க வைக்கிறதுக்கு உழைக்கணும். உழைக்க விஜய் தயாரா இல்ல, உழைக்கவும் மாட்டார். அவரோட இருந்ததுனால நான் சொல்றேன், 1ஆம் நம்பர் சோம்பேறி. ஸோ இந்த வெயிலுக்கு அவரால் பண்ண முடியல. அதே தான் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வாங்க சார் ஜெயிங்க. உண்மையிலே சொல்கிறேன், பெரம்பூரில் விஜய் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே வரணும். நாங்கள்லாம் வெயிட்டிங். அவர் வரணும், தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை வந்து அவர் பேசணும். என்னென்னலாம் மானிய கோரிக்கைகள் இருக்குது, 110 விதிகள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, தொகுதி பிரச்சனை என்ன, இதெல்லாம் பேசும்போது மண்டை தெறிக்க தலை தெறிக்க ஓடிடுவார். எனக்கு அரசியலே வேணாம், நான் எங்கன்னா நான் போகிறேன் கைலாசமோ இல்லைன்னா வந்து கைலாசம் மாதிரி ஒரு நாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தலை தெறிக்க விஜய் ஓட போகிறாரு இல்லைன்ற. இதை நான் விளையாட்டுக்கு சொல்ல, உளமாற நான் வந்து சொல்கிறேன், விஜய்க்கு அரசியல் அறிவு அவ்வளோதான், அதை தாண்டி அவருக்கு எதுவுமே தெரியாது சார். ஆனால் பெரம்பூர்ல மட்டுமே இல்லாம நம்ம கரூர்ல நீங்க எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது. அதுவும் அந்த பிரச்சனைக்கு அப்புறமா செந்தில் பாலாஜி அவர்கள் வேற தொகுதி மாறி இருக்காங்க. கரூர்ல அதிகமான வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கு தமிழகத்திலேயே. ஆமா, 92% வந்து வாக்குப்பதிவு வந்திருக்கு. களத்துல நான் கரூருக்கு நான் போயிட்டு வந்தேன். கரூர்ல திமுக அதிமுக வந்து களம் வந்து பயங்கரமா ஆடி இருக்காங்க. பாவம் அந்த மதியழகன் அவங்க மனைவியே நாங்க வந்து சந்திச்சோம். நான் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு, நாங்க வந்து பேசுறோம் நாங்க. ஆனா அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா யாருமே சப்போர்ட் பண்ணல, அவருக்கு பணமும் கொடுக்கல. இவ்வளவு தூரம் விஜய் பேசுறாருல, கரூரை வச்சு இவரால வந்து சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ண முடிஞ்சது, எல்லாமே பண்ண முடிஞ்சது. தேர்தலே கரூரை வச்சு பேசுறாரு. ஏன் கரூருக்கு போல விஜய்? உள்ளபடியே விஜய் அரசியல் பண்ணணும், தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆகணும்னா கரூர்ல தான் விஜய் போட்டிட்டு இருக்கணும். ஏன்னா அவர் தான் சொல்றாருல, எனக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, என்ன வந்து சிக்க வச்சுட்டாங்கன்னு சொன்னார்ல. சிக்க வச்சாங்கன்னு சொன்னா நீ எங்க நின்று வேட்பாளரா, எவ்வளவு சேஃபா நிக்கிற உன் சமூகம் இருக்கு, கிறிஸ்துவ வெள்ளாளர்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரம்பூர்லயும் தேர்ந்தெடுக்கிறீங்க, அதே மாதிரி திருச்சி கிழக்குலையும் தேர்ந்தெடுக்கிறீங்க. ஒரு தொகுதியும் நீங்க நிக்கல, 2 தொகுதி நீங்க, அப்ப நீங்க சேஃபா நிக்கிறீங்கல்ல. ஏன் உங்களை அங்க திமுக உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சது இல்ல? 41 பேரை திமுக தானே கொலை பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு வாய் கூசாம போய் பேசினேன். அப்ப நீ அங்க போய் நிக்க வேண்டிய, ஏன் கரூர் பக்கம் வந்து போலன்னா அந்த குடும்பங்கள் கொலவெறியோட காத்துட்டு இருக்காங்க விஜயை பாக்குறதுக்காக. அங்க வந்தவங்க கூட பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல போட்டது ஒரு டிராமா. அந்த பாதிக்கப்பட்டவங்களோட உறவினர்கள் விஜய் ரசிகர்களை கூட்டு வந்து நீங்க ஒரு செட்டப் அழகா போட்டீங்க. கரூர்ல காலை வைக்க சொல்லுங்க, விஜய் காலை வெட்டுறாங்களா இல்லைன்னு பாருங்க நீங்க. அப்ப அங்க பதிஞ்ச அந்த வாக்குகள் எல்லாமே விஜய்க்கு ஆப்போசிட்டா பதிஞ்ச வாக்குகள் தான் சொல்றேன். ஆமாங்க, ஆர்வமா விஜய்க்கு எதிராக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனாலதான் அவ்வளவு அதிகமா. ஆமா, அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுன்னா
வாக்கு சதவீதம் அதிகரிக்கும்னு சொல்றீங்கல்ல, அதே ஃபார்முலா அங்கேயும் நீங்க பொருத்தி பாருங்கன்னு சொல்றோம். விஜய்க்கு எதிரான மனநிலை அங்க இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இந்த வாக்கு சதவீதம் வந்து நீங்க அதிகரிச்சிருக்கு, நான் வந்து என்னாலதான் இது மாறுச்சு, ஒட்டுமொத்தமா நான் தான் இதுக்கு வந்து கிரெடிட் எடுத்துக்கிறேன் விஜய் சொல்றாருல, இதுக்கு உள்ளபடியே விஜய் வந்து ஒரு நிமிஷம் கண்ணாடி முன்னாடி இருந்து பார்க்கணும், மனசாட்சி தொட்டு பார்க்கணும். எஸ்ஐஆர்னு ஒன்று நடந்தது. எஸ்ஐஆர் குறித்து நம்ம ஏதாவது வேலை செஞ்சோமா? எஸ்ஐஆர்ல திமுக உயிர் விட்டு, அண்ணா திமுக களத்தில் இல்லை, எஸ்ஐஆர் வந்து அவங்க வந்து வரவேற்றாங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 24 லட்சம் பேரை போராடி வந்து திமுக வந்து எஸ்ஐஆர்ல வந்து இணைத்தாங்க. திருப்பி மறுவரையில வந்து அவங்க வந்து இணைச்சாங்க. அதெல்லாம் யாருன்னு நினைக்கிறேன்? அவங்க எல்லாம் பெருவாரியான இளைஞர்கள். அவங்களெல்லாம் தாவேக்கா ஓட்டு போட்டுருக்கலாம், திமுக ஓட்டு போட்டுருக்கலாம், அண்ணா திமுக யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுருக்கலாம். ஆனா ஒரு அரசாங்கம் வந்து இதை எடுத்து முன்னிட்டு நடந்துச்சு, ஒரு திமுகன்ற ஒரு கட்சி முன்னிட்டு நடந்து. இதெல்லாம் விஜய்க்கு ஏதாவது தெரியுமா? போராட்டம் பண்ணாங்க, வீடியோ எல்லாம் போட்டாங்கல்ல. ஏது ஒரு நாள் வந்து போராட்டம் பண்ணிட்டு ஓடி போனார்? அதுதானே. காங்கிரஸும் அதே தானே செஞ்சாங்க, எதிர்க்க வேண்டிய இடத்துல சொல்றேன். காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேற ஒரு மனநிலை இருக்காங்க. அதாவது வந்து தாவேகா பார்ட் 2 தான் வந்து காங்கிரஸ். அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அரசியல் காலம் வந்து தமிழ்நாட்டில் இங்கே எவ்வளோ வீரியமா இருக்கும்போது காங்கிரஸ் வந்து சண்டை போட்டு அழுது புரண்டு சீட்டை மட்டும் வாங்குறது வந்து பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க களத்திலையும் இன்னைக்கு திமுக தான் வேலை செஞ்சிருக்கு. காங்கிரஸ் இன்னைக்கு இருந்த அந்த வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக தான் வேலை செஞ்சிருக்கு. நான் இதை வந்து பகிரங்கமா என்னால் சொல்ல முடியும். காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா களத்தை வந்து இழந்துகிட்டு இருக்கு. இப்பயாவது காங்கிரஸ் இதுல இருந்து மீண்டு எழுந்து வந்தாங்கன்னா இங்க வந்து தமிழகத்துல காங்கிரஸ் வந்து இருக்கும், இல்லைன்னா கஷ்டம் தான் காங்கிரஸ். அதுவும் இந்த தேர்தல் முடிஞ்சு அந்த ஓட்டு போட்ட கையோடையே வந்துட்டு ஆதவர்ஜனா வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் முன் வைக்கிறாங்க. என்னன்னா, இளைஞர்கள் எல்லாமே வாக்கு செலுத்த போகும்போது தாவேக்காவோட கொடி போட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து காவல்துறையே தடுத்து நிறுத்தி வாக்கு செலுத்த விடாம தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு. அந்த என்ன சொல்றதுன்னா, நம்ம வந்து ரொம்ப எதுவும் கோபம் அதிகமாக வருது, நம்ம எதுவும் வார்த்தைகளை வந்து அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கட்டுப்படுத்திட்டு பேசுகிறேன். ஆதவர்ஜுனா முதல்ல அரசியல்வாதியே கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கிரிமினல். விஜயோட லாங்குவேஜ் சொன்னால் ஒரு கார்பரேட் கிரிமினல். அவரே பார்த்தீங்கன்னா சொத்து மதிப்பெல்லாம் தவறாக வந்து காமிச்சிருக்காரு. அவரோட வில்லிவாக்கம் தொகுதியில் பல்வேறு வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. 5000 ஆரம்பித்து அதிகப்படியான பணம் வந்து வாக்காளர்களுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இவர் இன்சார்ஜாக இருந்து பணம் கொடுத்துருக்காரு விஜய்க்கு. திருச்சி கிழக்குலேயும் வந்து இவரே இன்சார்ஜாக இருந்து தங்க மூக்குதிகள் பணம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா கட்சியிலையும் தானே கொடுக்குறாங்க பணம். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க தானே பெரிய வந்து ஆகாய சூரர், நான் தான் பெரிய புடுங்கி எல்லாருக்கும் மாற்றுன்னு நீ தானே சொல்கிறேன். இப்போ மற்ற கட்சிகள் கொடுக்குறாங்கன்னா யாரு பணம் கொடுத்தாலும் தவறு தாங்க. நீங்க தான் எங்களுக்கு மாற்று. நான் தூய சக்தின்னு அதை எதை வச்சு சொல்கிறேன்? எதை வச்சு நீங்க சொல்றீங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு? திமுக ஒரு தீய சக்தி, நான் தூய சக்தி. தூய சக்தின்னு சொல்றது உனக்கு எங்கேயாவது அருகதை இருக்கா? உனக்கு நீ பண்றது எல்லாமே அயோக்கியத்தனம். பண்ண அரசியல் எல்லாமே நீங்களே ஒரு ஆளை செட் பண்ணி பாட்டில் வச்சு அடிச்சிங்க, மாட்டிக்கிட்டீங்க. நீங்களே வந்து துணை நடிகர்கள் வச்சு டிராமா போட்டு மாட்டிக்கிட்டீங்க. நீங்களே கரூர்ல வந்து சினிமா ஷூட்டிங் பண்ணி மாட்டிக்கிட்டீங்க. நீங்களே படத்தை வந்து வெளியிட்டு மாட்டிக்கிட்டீங்க. எதுல நீங்க வந்து ஒரு திருடுறீங்க, அந்த திருட்டை கூட உங்களால மறைக்க தெரியுதா உங்களுக்கு? எடிட்டரே ஒத்துக்கிட்டாரே, நான் தான் பண்ணேன். எடிட்டர் ஒத்துக்கலங்க. எடிட்டர் ஒத்துக்கல. நேத்தி கூட பாத்தீங்கன்னா அந்த எடிட்டர் சங்க தலைவரோட நான் வந்து பேசினேன். நான் எடிட்டர்லாம் வந்து ஒத்துக்கவே இல்லைங்க. அந்த எடிட்டர் பாத்தீங்கன்னா அவர் வேற ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. வந்து ஃப்ரீலான்சரா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. அவர் பிரசாந்த்னு ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அவரும் சொல்றாரு, அந்த பிரசாந்தும் சொல்றாரு, எடிட்டரும் சொல்றாரு, இவங்க வந்து வெளியிடவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, திரு பிரசாந்த் அவர்களை வந்து நீங்க வந்து இப்போ வந்து சிறையில் வந்து வச்சிருக்கீங்க. அந்த பிரதீப் ராகவ வந்து நீங்க வந்து அவரோட எடிட்டர் சங்கத்துல தற்காலிக நீக்கம் வந்து பண்ணியிருக்கீங்க. அவரு நேரடியா தொடர்பு இல்லைன்னாலும் மறைமுகமா வந்து அவர் வந்து இதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும். அவருக்கு வந்து தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கான்னு தெரியாது. ஆனாலும் அவர் வந்து வெளியில இருந்து ஆள் எடுத்ததுனால அவர் பொறுப்புன்னு சொல்றாங்கல்ல. இதே பொறுப்பை விஜய்க்கு ஏன் இல்லை? அந்த படத்தோட ஹீரோ விஜய், அவருக்கு ஏன் இல்லை? அந்த படத்தோட கோ ப்ரொடியூசரு உங்களோட கட்சியில வந்து துணை பொருளாளராக இருக்காரு ஜெகதீஷ் பழனிசாமி. ஏன் ஜெகதீஷ் பழனிசாமி வந்து நீங்க தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து நீக்க கூடாது? இது பாத்தீங்கன்னா முழுக்க செல்வமணி அண்ட் கோ நடத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு டிராமா. 17ஆம் தேதி இந்த வழக்கு வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு கூப்பிட்டு என்கொயரி பண்ணிருக்கீங்க. 24ஆம் தேதி சாவகாசமா எதுக்கு நீங்க இதை சொல்றீங்க? ஏன்னா எலெக்ஷன் விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு இவங்க எல்லாம் விருப்பப்படுறாங்க. தமிழ் திரையுலகமே விஜயை வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால 23ஆம் தேதி வெயிட் பண்ணிட்டு 24ஆம் தேதி வரீங்க. நான் அதையே சொல்றேன். நான் மே 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் மே 4ஆம் தேதி வெயிட் பண்ணுங்க. கச்சேரி எப்ப இருக்குன்ற உங்களுக்கு ஏன்டா எவ்வளவு முள்ள மாதிரித்தனம், எவ்வளவு முடிச்ச வைக்கத்தனம் நீங்க பண்ணாலும் இங்க வந்து ஏமாத்த முடியாது. காவல்துறையில இது வந்து என்கொயரியில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இதை வந்து வெளியிடுறதே முதல்ல தவறு.
ஸோ இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மூல காரணம், இதுக்கெல்லாம் யாரெல்லாம் வந்து முக்கிய புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயும் உங்களுக்கு வந்து அந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி தான் இதுக்கு காரணம். இந்த பாவம் இந்த எடிட்டர்லாம் வந்து சும்மா வந்து கருவியாக பயன்படுத்துகிறார். ஆனா எடிட்டர் தரப்புல இருந்து தானே சார் வந்திருக்கு. அப்படின்னா எடிட்டர் தானே பொறுப்பேற்றுக்கணும், விஜய் ஏன் பொறுப்பேற்றுக்கணும்? சரி, அந்த நான் கேட்குறேன். எடிட்டர் பொறுப்புனா அந்த எடிட்டரை வேலைக்கு வச்சது யாருன்னு கேட்குறேன். இப்போ நான் ஒரு நிறுவனம் நடத்துறேங்க, என் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவர் ஏதோ ஒரு கையாடல் பண்ணிட்டார், இல்லை ஏதோ ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டார், அவர் தான் அதுக்கு பொறுப்பு. என் நிறுவனமே பொறுப்பு இல்லை. நான் தான் அவர் வேலைக்கு எடுத்தேன், நான் தான் அவருக்கு வந்து எல்லா ஆக்சஸும் நான் தான் கொடுத்துருக்கேன், நான் தான் மாதம் சம்பளம் கொடுத்துருக்கேன், அவர் நல்லவர்னு நான் தான் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்கேன். எனக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லையா? இல்ல, அவரை வந்து விஜய் வேலைக்கு எடுக்கலையே, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தானே வேலைக்கு. ப்ரொடக்ஷன் கம்பெனி அங்கதான் நான் வரேன், அதை தான் சொல்றேன். இந்த படம் விஜயோட படம். இந்த வந்து கேவி நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட பினாமி நிறுவனம். இவரோட பிஆர்ஓ, இவரோட பிஏ, அவர் தான் இந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் பழனிசாமி. இந்த படமே விஜய் படம், அதனாலதான் விஜய்க்கு இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்றேன். நல்லா யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் இந்திய சினிமால எந்த படமும் இந்த மாதிரி வந்ததுங்க 4K குவாலிட்டியில, அதுவும் சென்சார் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஏங்க அவருக்கு தெரியுங்க, ஒரு எடிட்டருக்கு தெரியுங்க, மாட்டினா அவர் வந்து வேலையே போயிடும், அவரோட ஃபியூச்சரே போயிடும் தெரியும். ஸோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க் யாருக்குன்னா விஜய் வந்து தவறாக கணித்து விட்டார். இந்த படம் வெளியில வந்தா அப்படியே வந்து நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம டைரக்டா கோடம்பாக்கத்துல இருந்து கோட்டையில போய் உட்காந்துடலாம்னு நினைச்சார். ஆனா அந்த படம் ஒரு மொக்க படம்ன்றது விஜய்க்கே பாவம் தெரியாம போச்சு. மொக்க படம் உங்களுக்கு எப்படி நான் தெரிஞ்சது? படத்துல வர சீன்லாம் வந்து சொல்றாங்க, நம்ம வந்து பார்க்கல. வந்து அந்த சீன்லாம் சரி, அதுல வர காட்சிகளும் சரி, நான் வந்து நிறைய குழுக்கள்ல இருக்கேன். சேகுவாரா மாதிரி நானும் நிறைய வந்து தாவேக்காவோட குழுக்கள்லாம் வந்து இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா முழு கதையை அவங்க வந்து போடுறாங்க, பிட்டு பிட்டா நிறைய சீனும் வந்து போடுறாங்க. அந்த படத்தை ப்ரமோட் பண்ணாங்க. அவங்க தான் தாவேக்காவுடைய குரூப்லயே இந்த படத்தை போடுறாங்க. அவங்க வந்து அவங்க நிறைய வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல வந்து எனக்கே வந்தது ஒரு 3 மணி நேரம் 2 நிமிஷம் படம் வந்தது. நம்ம வந்து அந்த மாதிரி திருட்டுத்தனத்தை வந்து நம்ம துணை போகக்கூடாது, பல பேரோட வாழ்வாதாரம் அதில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து பார்க்கல. ஸோ நானே வந்து யாருக்கும் அதை பகிரவும் இல்லை, நானே அதை வந்து டெலீட் பண்ணிட்டேன். அந்த காட்சிகள்லாம் வந்து பார்த்தேன், என்னால் 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியல அந்த படம். ஸோ இப்படி தான் ஒரு மொக்க படம் அது. இல்லை, இப்போ திரையுலகம்னு எடுத்துக்கிட்டா இதுக்கு முன்னாடி வந்து யாருமே விஜய்க்கு ஆதரவா வந்து நிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ ஓட்டு போட வரும்போது அந்த ட்ரெஸ் கோடு, அந்த ஒயிட் அண்ட் காக்கியா, அந்த ட்ரெஸ் கோடை நிறைய திரைப்பிரபலங்கள்லாம் போட்டு வந்திருந்ததை பார்த்தோமே. அதாவது என்னன்னா, இது வந்து யாருக்குமானது கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அங்க போட்டிருக்காரு, தமிழக முதல்வர் 2021 போட்டிருக்காரு. அப்பெல்லாம் விஜய் வந்து கட்சியே ஆரம்பிக்கல. இதை வந்து எனக்கே அந்த கலர் வந்து பிடிக்கும், நானே போட்டிருக்கேன். இதுக்காக வந்து விஜய் தான் இது காப்பிரைட் வச்சிருக்காருல அப்படிலாம் வந்து கிடையாது. அதே மாதிரி நீங்க முன்னாடி கேட்ட கேள்வி என்னன்னா, தாவேகா தொண்டர்கள் வந்து அந்த துண்டு போட்டு போனாங்க வாக்களிக்க வந்து தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல வந்து இருக்கு. 100 மீட்டருக்கு முன்னாடி நீங்க வந்து வாக்கு வந்து நீங்க உங்களோட சிம்பிள் எதுவும் எடுத்துட்டு போக கூடாது, அதே மாதிரி இந்த மாதிரி இது வந்து துண்டுலாம் வந்து போட்டுட்டு போக கூடாது அப்படின்ற ஒரு நெறிமுறை வந்து இருக்கு. அந்த விதிமுறை எல்லாருக்கும் வந்து பொருந்தும். திமுக இருக்கவங்க ஒரு சிலர் வந்து கரவேட்டி கட்டிட்டு போவாங்க, அதிமுகவில் ஒரு சிலர் கரவேட்டி கட்டிட்டு போவாங்க. அதையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது, அவங்க வந்து வேட்டி கட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்க அப்படி சொல்லிட்டீங்க, நான் சொல்லக்கூடாதுன்னாலும் தவிர்த்தேன். அதையே வந்து அவங்கள வந்து சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் இதை தவிர்க்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது துண்டுன்றது வந்து நீங்க நிச்சயமா அதை போட்டு போகக்கூடாது. அதுவும் இல்லாமல் காவல்துறை வந்து தடுக்குதுன்னா, காவல்துறை திரு ஸ்டாலின் அவர்களோட கட்டுப்பாட்டில் இல்லை, திமுகவோட கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த தற்கூரிகளுக்கு கடைசி வரைக்கும் புரியவே புரியாது. இப்போ நீங்கள் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா சொல்றது வந்து நியாயம். நீங்கள் இப்போ சொல்றீங்கன்னா அது வந்து தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கு. இதே தான் நடக்குது. கிளாம்பாக்கத்தில் வந்து பஸ் வரல, பஸ் வந்து 1000 பஸ் விட்டுருக்காங்க. இவங்க கடைசி நேரத்தில் மொத்தமாக போய் சென்னையிலேருந்து 29 லட்சம் பேர் கிளம்பி போகிறாங்க. லாஸ்ட் மினிட் நானும் தாங்க சென்னையை விட்டு போனேன், 5 நாளுக்கு முன்னாடி சென்னையை விட்டு வெளியில் போகிறேன். நான் ஈஸியாக தான் நான் போயிட்டு வந்தேன். அப்போ நீங்கள் போய் அந்த உட்காந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டாலின் தானே. அதை சொல்கிறேன், விஜய் வீட்டில் தண்ணியில் குழால தண்ணி வரலாலும் ஸ்டாலின் தான் காரணம். விஜய் மனைவி வந்து விவாகரத்து பண்ணாலும் ஸ்டாலின் தான் காரணம், திமுக தான் காரணம். விஜய் வந்து பசங்களுக்கு வந்து கடன் கொடுத்து அதை வந்து பிரமாண பத்திரத்தில் தாக்கல் பண்ணாலும் அதுக்கும் ஸ்டாலின் தான் காரணம். எல்லாத்துக்குமே ஸ்டாலின் தான் காரணம். ஒன்றுக்கு மட்டும்தாங்க ஸ்டாலின் காரணம். விஜய் தோக்க போகிறதுக்கு காரணம் ஸ்டாலின். அவரோட நல்லாட்சிங்க நல்லா நடந்திருக்கு. அதுக்காக மக்கள் வந்து திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் ஸ்டாலின் சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதேதான் அவங்களும் சொல்றாங்க, நாங்க தோத்துட்டோம்னா அதுக்கு காரணம் வந்து திமுக தான். இப்ப திருச்சி கிழக்குலயே எடுத்துக்கிட்டோம்னா அங்க விஜய் வந்து வேட்பாளராக கிளம்புறங்கிறாரு. அந்த வாக்கு இது வந்துட்டு ஸ்ட்ராங் ரூமுக்கு போகவே இல்லை, 1 மணி வரைக்கும் அது அங்கேயே இருக்கு. ஏன் இருக்கு? கள்ள ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன்,
நான் எல்லா ஊர்லேருந்தும் தாவேக்காரங்கிட்ட நான் இன்னமும் நான் பேசியிருக்கேன். இப்போ வரும்போது ஒரு தாவேக்கா தம்பிக்கிட்ட பேசினேன். அண்ணன் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது அண்ணா வண்டி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 மணியோட ஓடி போயிட்டாங்க. யாருமே இல்லை. இது தாவேக்காரங்க யார் இருந்தாங்க அங்கே? பொறுப்பாளரே கிடையாதுங்க. தொகுதிக்கு பொறுப்பாளரே கிடையாது. உங்களுக்கு பூத் ஏஜென்ட்டே கிடையாது. பூத் ஏஜென்ட்டுக்கு 75,000 பேரே இல்லாத ஒரு கட்சிங்க. 70,000 பேரே இல்லாத ஒரு கட்சி. திமுக காரங்க அண்ணா திமுக தான் அவங்களை வந்து டம்மியா போட்டு வேலை செஞ்சாங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. திமுக தான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. திமுக தான் தண்ணி வாங்கி கொடுத்தாங்க. திமுக தான் பந்தல் போட்டு கொடுத்தாங்க. தாவேக்கா ஆமாங்க. தாவேக்கா வந்து திமுகவோட பி டீம்னு சொல்ல ஏடிஎம்கே சொல்லுதே, அது வந்து உண்மையாயிடுச்சு. பி டீம்னு நான் சொல்ல வரல. அந்த தம்பிங்களும் நம்மளோட வந்து பழகி இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஒரே ஊர்ல தான் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து அப்பா வந்து திமுகல இருப்பாரு, பையன் வந்து தாவேக்கால கூட இருப்பான். அவனுக்கு வந்து கட்சி எதுவுமே ப்ரைவேட் பண்ணல, அவனுக்கு எதுவுமே தெரியும். தான் பிள்ளைய விட்டுற முடியுமா ரோட்ல? அதுக்காக வந்து சப்போர்ட் பண்றாங்க எல்லா இடங்களும். பிஜேபி காரங்க கூட சப்போர்ட் பண்ணாங்க. அதெல்லாம் சமூக வலைத்தளங்கள்லாம் நிறைய வந்திருக்கு அந்த வீடியோலாம். ஸோ இப்படி களம் இருக்கும்போது இவங்க அதான் சொல்லணும், இவங்க அரசியலை வந்து நக்கலும் நையாட்டியும் பண்றதெல்லாம் இந்த மே 4 முடிஞ்சிடும். இது வந்து அதுக்காக தான் நாங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. நன்றி.